ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிங்கப்பூரில் ஒரே மழைங்க. என் ஃபேமிலிக்கே கோல்டு. வாங்க அம்மா கைப்பக்குவத்தில் ஒரு கஷாயம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கஷாயம் செய்ய தேவையான பொருட்கள்: கற்பூரவள்ளி இலை, வெற்றி இலை, துளசி, நாட்டு சர்க்கரை, மிளகு, ஜீரகம். சிம்பிள் தாங்க. 2 கப் தண்ணி எடுத்துட்டு அது 1 கப்பு வர வரைக்கும் இந்த எல்லாத்தையும் போட்டு நம்ம கொதிக்க வச்சு குடிச்சிட்டோன்னா நம்மளோட ஒரு சளி க்யூர் ஆகிடும். நம்ம எப்படி செய்கிறோன்னு நான் செய்கிறேன், நீங்கள் பார்த்துட்டு வாங்க. துளசி, வெற்றிலை, கற்பூரவள்ளி இதெல்லாம் சளிக்கு சிறந்த நிவாரணியாக இருக்குங்க. அது இல்லாமல் துளசியில் விட்டமின் ஏ, சி, கே அண்ட் கால்சியம், மெக்னீஷியம் அண்ட் அயன் இதெல்லாம் இருக்குது. வெற்றிலையில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அப்புறம் கற்பூரவள்ளி மெயினாக கோல்டு அண்ட் காஃபுக்கு சிறந்த நிவாரணியாக இருக்குது. இப்போ ஹாட் வாட்டரில் நம்ம கற்பூரவள்ளி இலை, வெற்றிலையை முறித்து போட்டுட்டோம். அப்புறம் இதில் துளசி ஆட் பண்ணுறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு இது குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி குடிக்கிறாங்க. ஏன்னா அதில் நம்ம நாட்டு சக்கரை போட்டிருக்கோம். என்னோடய குழந்தைங்களுக்கு அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கிறதுலேருந்து அம்மா கோல்டுனா இந்த மருந்தெல்லாம் கொடுப்பாங்க. இப்போ ரெடி ஆகிட்டு கொதிச்சு ஓரளவுக்கு வந்துட்டு இதை நம்ம இப்போ வடிகட்டி ஓரளவுக்கு சூடு ஆறினோன்னா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Kindly keep support and share with your friends. Please don't forget to subscribe, like and share. Thank you.